தொடர்ச்சியா நடக்குது இல்ல. எங்க இப்ப நடக்குது? திருவண்ணாமலை நடந்திருக்கு. என்ன திருவண்ணாமலை பண்ணது எனக்கு யாரு? ஒரு உறுப்பினர் திருவண்ணாமலை பண்ணது யாரு? ஒரு உறுப்பினர் தான். யார் பண்ணது? அவர் பேர் எனக்கு சரியா தெரியல. உறுப்பினர் பண்ணல, திமுக பண்ணது. ம். ஆனந்த் என்ன சொன்னாரா இல்லையா நேத்தி? ம். முதல் தடவையாக சொல்றாரு, ம். இதற்கெல்லாம் காரணம் திமுக தான்றார். பேனர் பர்மிஷன் வாங்கி வச்சாலே போலீஸ்காரன் வந்து கிழிச்சு தூக்கிட்டு போறான், சண்டை போடுறான், கேஸ் ஆகுறான். 58 கேஸ் சென்னையில மட்டும். எப்படி நீங்க 58 கேஸ் போட்டீங்க? என்ன பண்ணாங்க அவங்க? ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? போராட்டம்? ஆர்ப்பாட்டம் இருங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? போராட்டம் பண்ணாங்களா? நடுரோல நின்று பிளாக் பண்ணாங்களா? பப்ளிக் நியூசன்ஸ் ஏதாவது செஞ்சாங்களா? சார், ஏழை மக்களுக்கு சாப்பாடு போட்டுருங்க, துப்புரவு பணியாளர்களுக்கு புடவை கொடுக்குறாங்க, ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்கூல் பேக்கு, வாட்டர் பாட்டில், நோட் புக் கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணுவீங்களா? அப்போது ஃபாசிசம் எங்கே ஆரம்பிக்குது? ஒன்றியத்துக்கிட்ட மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் இருக்குது. இதுதான் அண்ணன் கேட்டார். அவங்க பண்ணுறது ஃபாசிஸ் ஆச்சுன்னா நீங்கள் பண்ணுறது பாயாசமா? நீங்களும் ஃபாசிஸ் ஆட்சி தாண்டா பண்ணுறீங்கன்றதான் சுற்றி காமிச்சார்.